இந்த மங்குஸ்தான் மரத்தில் ரொம்ப உச்சியில் கிடக்க பழத்தை வந்து எடுக்க முடியல, கம்பு எட்டெல்லாம் கட்டை கம்பாக கொண்டு வந்துட்டோம். அதனால மாப்பிள்ளை என்ன பண்ணிட்டோம், மரத்து மேலே ஏற ஆரம்பிச்சாவோ, ஏறி எடுக்க ஆரம்பிச்சிட்டாவோ. அது என்னென்னா புளியங்கம்போடு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த மரம். எப்படின்னா இந்த கிளைகளில் நீங்கள் நட்டம் நின்று ஆடலாம்னா பாருங்கள், மாப்பிள்ளை டான்ஸ் ஆடுதாவோ மேலே நின்றுக்கிட்டு ஆடலாம். ஆனால் காஞ்ச கம்பில் மட்டும் கால் ஊனி மிதிச்சிடக்கூடாது, சொடக்குன்னு நொடிஞ்சு போயிடும். ஈரக்கம்பு பிரச்சனை இல்லை, ஒரு வரை தண்டி கொப்பாக இருந்தாலும் சரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். மங்குஸ்தான் மரத்தோட கொப்பு வந்து மாப்பிள்ளை பழம் எடுக்காவோ, கீழே எடுத்து நான் உங்களுக்கு காமிக்க அப்படியே வலையோட தருவாவோ பாருங்கள். இப்போ அப்படியே வலையை கொண்டு வாங்க கிட்டத்தில். கம்பு திசை மாதிரிதோ மாப்பிள்ளை அந்த வலையை கேட்டேன், பறித்து வச்ச பழத்தை அப்படியே கீழே இறக்குதாவோ பாருங்கள். இப்படி தான் நம்ம இறக்குவோம் எப்போதுமே. நான் பாருங்கள் மங்குஸ்தான் பழம் இப்படி தான் இருக்கும் பழம். இதை நான் கீழே வச்சுக்கிடுதேன். அடுத்து ஒரு காய் இருக்குது, இது வந்து கொஞ்சம் காய், இது ஒரு 4 நாள் 5 நாள் ஆகும் பழுக்கிறதுக்கு. ஸோ நல்ல பழுத்த பழம்னு சொல்லப்போனால் இதையும் சாப்பிடலாம். இது பழுத்த பழம் தான். அதே மாதிரி இது நல்லாவே பழுத்துட்டு, இது கொஞ்சம் ப்ரௌன் அதிகமாக வந்துடுது பாருங்கள்.